மருதாணி எடுத்துருங்க வேதாஜி. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. இப்ப நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பானு, என்ன ஒண்ணு சொல்லாம போற? நீ இதுக்குதான் கூப்பிடுன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் வந்திருக்க மாட்டேன். பைத்தியமாடி பிடிச்சிருக்கு உனக்கு. இதுல என்ன டவுட்? பைத்தியம் தான், சரியான பைத்தியக்காரி. நீ போன் பண்ணதும் நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? நீ பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு எது டிப்ஸ் கேக்குதான் என்ன கூப்பிடுறியோன்னு நினைச்சேன். உன் தலையில நீயே மண்ணவாரி போட போற. இதுக்கு நான் வேற உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? ப்ளீஸ் டி. செய்ய போறது முட்டாள்தனம். அதுக்கு கெஞ்ச வேற செய்வியா நீ? என் சூழ்நிலை புரிஞ்சுக்காம நீ கோச்சுக்கிட்டு இருக்க. உன் சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. ஆனா அது உனக்கு ஹேண்டில் பண்ணதான் தெரியல. அதான் இப்படி முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரி, எனக்கு ஹேண்டில் பண்ணதான் தெரியல, விடு. நீ அது சொல்யூஷன் சொல்லப்போ. அவ பேர் என்ன சொன்ன? மல்லிகை தானே? அவளை என்கிட்ட கூட்டிட்டு வா. அவ கர்ப்பத்தை நான் கலைக்கிறேன். பிரச்சனை முடிஞ்சிடும். அவ அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டா. இருந்துட்டு போட்டோம். இப்ப பண்ண அவ உயிருக்கு ஆபத்து வரும், அவ்வளவுதானே? செத்தா சாகட்டும். உனக்காக நான் கொலை கூட பண்ண தயாரா இருக்கேன். ஆனா நீ சொல்றத மட்டும் நான் செய்ய மாட்டேன். நீதான் இப்ப பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. மல்லிகா என்னடி தப்பு பண்ணா? உன் வாழ்க்கையில அவ ரீஎன்ட்ரி ஆனதே தப்பு தாண்டி. அவ ஏதோ உள்நோக்கத்தோட தான் உள்ள வந்திருக்கா. அது புரியாம அந்த குழந்தைக்கு நீ தியாகி ஆகலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க. யாருன்னே தெரியாத ஒருத்தைய பத்தி எப்படி இவ்வளவு கூசாம பேசுற? சரி, அவ ரொம்ப நல்லவளாவே இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண போறியா? அவ வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா இருக்கே. அது அவ பிரச்சனை. இந்த மாதிரி சுயநலமாலாம் என்னால யோசிக்கவே முடியாது. இங்க பாரு வேதா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. எப்படி பார்த்தாலும் அவ நல்லவளா இருக்கவே முடியாது. ஏன்னா அவளுடைய சம்மதம் இல்லாம அன்னைக்கு எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. எப்படி நடந்துச்சுங்கிற ஆராய்ச்சி எல்லாம் இப்ப தேவையில்ல. நடந்ததுக்கான பிராயச்சித்தத்தை பத்தி தான் யோசிக்கணும். நீ யோசிக்கிற வேயே தப்பா இருக்கு. அவளை தப்புன்னு சொல்ற, நீ பிராயச்சித்தம் பண்றத பத்தி யோசிக்கிற. சரி, இதுக்கு உன் புருஷன் ஒத்துப்பாரா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா? அதுக்குதான் உன் ஹெல்ப் கேக்குறேன். என்னால முடியவே முடியாதுமா. அந்த பாவத்தெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். நான் கிளம்புறேன். சரி, இதுக்கு மேல நான் உன்னை கம்பல் பண்ணல. ஆனா உன்னை நான் என்ன செய்ய சொன்னனோ அதை நானே செஞ்சுக்கிறேன். ப்ராப்ளம் சால்வ். அப்படின்னா செத்து போறேன். மூங்கி அரைஞ்சனா? வேற வழி இல்ல பானு. நீ ஹெல்ப் பண்ணலன்னா இதை நான் தான் செஞ்சாகணும். என்ன மாதிரியான ஆளுடி நீ? எவ்வளவு ஒருத்திக்காக உன் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நான் என்னதான் பண்ணி தொலைணும்னு சொல்லு. உட்காந்தே இருந்தீங்கன்னா இருக்கிற புழுக்கு ஒரு மாதிரி கிருகில் எடுத்துடும். அப்படியே வெளியே வரணும், ஃப்ரெஷ்ஷாக காற்றுலாம் வாங்கணும். அப்போ தான் உடம்பு சரியில்லைன்ற ஃபீலிங் உங்களை விட்டு போகும். அதனால தான் உங்களை வெளியே கூப்பிட்டுருக்கேன். புரியுதா?
பேனர்ஜி வாங்க வந்து உட்காருங்க. நீங்கள் எங்கே இருங்க, உங்களுக்கு சாப்பிடுங்க எடுத்துன்னு வரேன். இல்லைங்க, எனக்கு பசிக்கல. நீங்க ஏன் எனக்காக இவ்வளவு சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க? நாங்க நீங்கள் உங்களுக்கு வேலை பார்க்குறது எனக்கு சிரமமா? இல்ல, எனக்கு சாப்பிடல எதுவும் வேண்டாம் ப்ளீஸ். 2 நாளா நான் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன். நீங்க சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். இவ்வளோ நல்லா ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் தான் எடுத்துனுக்கிறேன். பாருங்க, நீங்கள் மாத்திரை போடணும். வெறும் வயசில் மாத்திரை போடக்கூடாது. அதனால உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு கஞ்சி காய்ச்சி எடுத்துன்னு வரேன். ஏங்க வேண்டாங்க, எனக்கு சொன்ன கேளுங்க. ஏங்க வேதா, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. வெங்காயம் வச்சுட்டு வர காய்ச்சல் எல்லாம் பெருசா ஒன்றும் ஆக போறது இல்லம்மா. பெருசாவும் பாதிக்காது. கண்டுக்காம விட்டா ஆட்டோமேட்டிக்கா 2 நாள்ல சரியா போயிடும். ஆனா அது வச்சு பெரிய டிராமா பண்ணி திரும்பவும் நீ உனக்கும் உன் புருஷனுக்கும் கனெக்ஷன் விட்டு வச்சுட்டு போல இருக்கு. அவரை உன்கிட்ட இருந்து வெட்டி விடணும். மல்லிகாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே டூரே கேன்சல் பண்ண நினைச்சோம். அதுக்காக தானே காய்ச்சல் வர பிளானே உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ அதை வச்சு வேற ஏதோ பிளான் பண்ற போல. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நான் என்ன பிளான் பண்ண போறேன்? நான் வரப்ப என் 2 கண்ணால பார்த்தேனே, அதெல்லாம் பொய்யா? அப்படியே 2 பேரும் மெய் மறந்துல போய் நின்னீங்க. என்ன வேதா, புருஷன் மேல திரும்பவும் ஈர்ப்பு வந்துருச்சா? இப்ப அவர் வேணும்னு தோணுதோ? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவரை விட்டு நான் விலகணும், அவருக்கும் மல்லிகாக்கும் கல்யாணம் நடக்கணும் தான் நான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். உன் பக்கத்துல அவரும் அவர் பக்கத்துல நீயும் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ அவரை விட்டு சீக்கிரமா விலகி போகணும். இல்லனா இப்ப நடந்துச்சுல்ல, அதே மாதிரி அடிக்கடி ஏதாவது நடந்து தொலையும். அப்புறம் உன் மனசும் மாறிடும். என்ன நடந்தாலும் என் மனசு மாறவே மாறாது. அதான் இப்ப பார்த்தனே நீ அவர்கிட்ட எவ்வளவு வீக்கா இருக்கன்னு. நம்ம மல்லிகா கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அத சொல்லி அவரோட மனசை நீ மாத்தி வைக்கணும்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா உன் மனசு மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கே. இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நடக்க கூடாது. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சொன்ன தேதியில மல்லிகாவுக்கும் நாகராஜுக்கும் கல்யாணம் நடக்கணும். நடக்கல, நான் கண்டிப்பா கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன் புருஷனை தூக்கி உள்ள வச்சிருவேன். அத ஞாபகம் வச்சுக்க. நான் வரேன். என்ன வேதா, புருஷன் மேல திரும்பவும் ஈர்ப்பு வந்துருச்சா? இப்ப அவர் வேணும்னு தோணுதோ? உன் பக்கத்துல அவரும் அவர் பக்கத்துல நீயும் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ அவரை விட்டு சீக்கிரமா விலகி போகணும். இல்லனா இப்ப நடந்துச்சுல்ல, அதே மாதிரி அடிக்கடி ஏதாவது நடந்து தொலையும். அப்புறம் உன் மனசும் மாறிடும்.
ராஜி ராஜி எதுக்கு என்ன டச் பண்றீங்க? கூப்பிட்டா பத்தாதா? என்னங்க ஏன் நானே எந்திரிச்சு உட்கார மாட்டேனா? எந்திரிச்சு உட்கார சொன்னா உட்கார போறேன். மாத்திரை கொடுங்கன்னா உங்களுக்கு ஜுரம் அடிக்குது இல்ல, அதனால நீங்க அசதியா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தொட்டு எழுப்புனேன். அதான் இப்ப பரவாயில்லல்ல, எந்திரிச்சு உட்கார நடக்கிறேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம என்ன தொட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க ஏங்க திடீர்னு இப்படி பண்ணுகிறீங்க? இனி என்ன தொடாதீங்க, அவ்வளவுதான். டேப்லெட் கொடுங்க. கையில தான் டேப்லெட் இருக்குல்ல, அப்புறம் என்ன தேடுறீங்க? கையில டேப்லெட் இருக்குது, இப்போ அதை உங்ககிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என் கை உங்க மேலே படும், டச் ஆகும், அப்புறம் நீங்கள் லப்ப திப்பன்னு கத்துவீங்க. அதுதான் ஒரு நிமிஷம். என்னங்க கையிலே எடுத்து குத்துருவேன். உங்களுக்கு தான் டச்சிங் பிடிக்காதே, கை மலையில பட்டுற போது எடுத்துக்க வந்தாங்க. சரி விடுங்க. பார்த்து டச் ஆகிட போகுது. கொடுங்க. படுங்க. ஜரத்தை விட வாரா பண்றீங்க. தூங்கு. என்னங்க பண்ணுகிறீங்க? என்னங்க பண்ணுகிறீங்க? பார்த்தா தெரியலையா? கீழே படுக்க போறீங்களா? ஏங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கீழெல்லாம் படுக்க வேணாம், மேலே படுங்க. ஏங்க மேலே படுங்க. இப்போ என்னத்துக்கு முறைகிறீங்க? வா ரசின்னு போடுறீங்க. 2 நாளாலாம் தெரில, இப்போதான் முறிக்கிறீங்க. அப்போ மேலே படுக்க மாட்டீங்களா? விடுங்க, நீங்க மேலே படுங்க. பெட்ஷீட் எதுவும் எடுத்துக்கலையா? வெறும் தரையில படுத்துட்டு இருக்கீங்க. வேணாங்க, ஒன்றும் வேணாம். பெட்ஷீட் வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம். நீங்க மேலே பத்துக்குங்க, நான் கீழே பத்துக்கிறேன். எனக்கு இதாங்க நிரந்தரம். நைட்டு தரையில் தானே பார்த்தோம், அதுக்குள்ள கீழே ஒரு பெட்ஷீட்டு, மேலே ஒரு பெட்ஷீட், தலைவணிலாம் வந்துருக்குது. நம்ம உருண்ட கேப் இது யாரோ சொல்லியிருக்கிறாங்க. வேதாஜி, இந்த பெட்ஷீட்லாம் போடுறது உங்க வேலை தானா? எது உங்களுக்கு இந்த வேலை? அதுக்கு பெருசா காரணம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். நான் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, என் மனசு புறா நீங்க இருக்கிறீங்க, உங்க மேல லவ் இருக்கிறனால அப்படி நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தானா? அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஒரு பரிதாபத்துல அப்படி பண்ணேன், அவ்வளவுதான். ஒத்துக்க மாட்டீங்களே? ஏங்க நாங்க இல்ல வெளியே எங்கேயாவது போறீங்களா? ஏன்?
இல்ல எங்கேயாவது போறீங்களா இல்ல வீட்லயே இருக்கீங்களான்னு கேக்குறேன். நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள். வர வர நீங்கள் என்ன கேட்டாலும் பயமாக இருக்குது. இல்ல உங்க கூட கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன், அதான். ஃப்ரீங்க, ஃப்ரீயோ ஃப்ரீ. கோயிலுக்கு தானே போனோம், வாங்க போகலாம். இப்படியே வா, போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க, போலாம். ஆனா உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. நேற்று நைட் ஒன்று சொல்றீங்க, இப்போ ஒன்று சொல்றீங்க. புரியாத புதிரா இருக்கீங்களே. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, அதுக்குள்ளே நீங்க கோச்சிருங்க பாத்தீங்களா. நான் 5 நிமிஷம் கொடுங்க, நான் தான் வந்துடுறேன். அண்ணே, நானே இன்னும் உங்களுக்கு கோவம் போலையா? எனக்கு என்ன கோவம்? யார் மேல கோவப்படுறதுனே முதல்ல எனக்கு தெரியல. என் மேலதான் கோவப்படணும் போல இருக்கு. வேதா என்ன பண்றோன்னு அவளுக்கே தெரியாம பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கா. அது அவளுக்கு புரிய வைக்கணும்னா அவளை தனிமைப்படுத்தணும். அப்பதான் அவ யோசிப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா நான் சொல்றத யாருமே கேட்கலையே. இல்ல நீ அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அண்ணே. நீங்க நல்லதுதான் சொல்றீங்கன்னு தெரியுது. நான் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா என்னன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்தில் அவங்களுக்கு கவனிக்காம இருக்குது. எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இப்ப சரியாயிட்டாலா இல்லையா? ஆயிட்டாங்க. 2 பேரும் கோயிலுக்கு போறோம். என்ன கோயிலுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அண்ணே, அந்த கார் சாவி அண்ணன் வண்டி அதை கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். எதுக்கு கார்ல போறீங்க? அது ஒன்றும் இல்லை. அது 2 நாளாக ஒரு மாதிரி நான் டோட்டலே சங்கச்சப்படுறாங்க. டச்சிங்லாம் வேணான்றாங்க. பைக்கில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி லைட்டாக டச்சிங் ஆகும். அவங்களுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறம் சங்கச்சப்படுவாங்க. எதுக்கு அண்ணன் கார்லேயே போயிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? அவதான் லூசு மாதிரி ஏதோ சொல்றானா, நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. எதுக்கு அவ அப்படி சொன்னான்னு உங்களுக்கு புரியலையா? நீங்க தொட்டா அவ வீக் ஆகுறா. அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அவ மனசு உங்ககிட்ட வருது. அதை தடுக்கணும்னு தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தெரியும் தெரியும் தெரியும். போலாமா? போலாமே. கார்ல போலான்னு சொன்னீங்க. கார்ல பெட்ரோல் இல்ல. நீங்க டச் பண்ணாம வாங்க. அதுக்கப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. போலாமா? போலாம்.